இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவருக்கும் பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகளின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பதிவுகள் பலரை மிகவும் பாதிக்க செய்திருக்கிறது என்பது பலருடைய கடுமையான விமர்சனங்கள், ஏச்சுக்கள், மிகவும் மலிவான வார்த்தைகளால் அவர்கள் நம்மை துளைத்தெடுப்பது எல்லாம் அதற்கு சான்றாக விளங்குகிறது. நம்முடைய கருத்துக்களின் மூலமாக நாம் தெரிவிக்கக்கூடிய செய்திகளின் மூலமாக பலருடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவும் அரசியலிலே ஈடுபாடு கொண்டவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்த பலர் இது மாதிரியான மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், நாம் எவர் பற்றியும் தனிப்பட்ட முறையிலோ தனிப்பட்ட இயக்கங்கள், கட்சிகள் பற்றி எந்த விதமான வெறுப்புகளும் கொண்டு, எதிர்பார்ப்புகளும் கொண்டு நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பது இல்லை என்பதை நடுநிலையோடு அணுகுகின்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மண்ணில் மக்கள் பெரும்பான்மையானவர்கள், அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும், விளையாட்டுத்துறையாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், அவர்களெல்லாம் உணர்வு பூர்வமான ரசிகர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிற துறைகளை பற்றி நாம் இதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருக்கக்கூடிய அரசியல், அரசு பற்றி மக்கள் சுயமாக சிந்தித்து, அறிவுபூர்வமாக சிந்தித்து, ஆக்கபூர்வமாக செயலாற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் ஒவ்வொரு மனிதனினுடைய உயர்ந்த தர்மமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் ஆவேசப்படுகிறவர்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், உண்மை ஆன்மீகத்தினுடைய கருப்பொருளை இந்த மனிதகுலம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நாம் அதை தெரிவிக்கிற பொழுது, அவர்களினுடைய அரசியலுக்கான, அவர்களினுடைய தலைவர்களுக்கான பாதிப்புகளை இந்த உண்மைகள் உருவாக்கி விடுமோ என்று பலர் அஞ்சக்கூடிய நிலைமையைத்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் கடந்து பல அன்பர்கள் வரவேற்பதும் ஆதரவளிப்பதும், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய மனித சமுதாயம், மக்கள் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியங்களாக இருக்கிறார்கள். நம்மிடத்திலே பல அன்பர்கள் நம்முடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவல் கொண்டவர்களாக ஏராளமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். நம்மிடத்திலே பதிலையும் நம்முடைய கருத்தையும் அறிய விரும்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் தற்பொழுது பீகாரிலே தேர்தலினுடைய முடிவுகள் வந்ததற்கு பின்னால் அன்பர்களினுடைய, அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களினுடைய, சமுதாயத்திலே அக்கறை கொண்டவர்களினுடைய கேள்விகள் ஏராளமாக நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி முன்வைத்திருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களினுடைய சில கேள்விகளுக்கான பதிலைத்தான் நாம் இந்த பதிவிலே பகிர்ந்து கொள்கிறோம். பீகாரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தலின் வெற்றி என்பது, அங்கே மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பது,
இத்தகைய நிலைமைகள் எல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பு கோவை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பீகாரினுடைய காற்று தமிழகத்திலும் வீச ஆரம்பித்து விட்டதோ என்று அவர்கள் தெரிவித்தது தமிழகத்திலே நடைமுறை சாத்தியமானதா? புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலை விட்டு விலகப் போகிறாரா? அல்லது அரசியலிலே அவர் எப்படி செயல்பட போகிறார்? அவர் வெற்றி பெறுவாரா என்கிற கேள்வியையும் பெரும்பான்மையானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலே அரசியலில் பெரும்பங்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு அரசியல் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்களிலே எந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை பெறப்போகிறார்கள் என்பதுதான் பெரும்பான்மையானவர்களினுடைய கேள்வியாக இருக்கிறது. இதிலே முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பீகாரிலே நடைபெற்ற தேர்தலில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெறுவதற்கான, அதுவும் இந்த தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெரும் வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருந்தது என்பது பல விமர்சகர்களால், அரசியல் நோக்கர்களால் தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே அடிப்படை உண்மை என்னவென்றால், நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் மாநிலத்தில் மக்களினுடைய அபிமானத்தை பெறக்கூடிய வகையில் திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அங்கே மீண்டும் மதுவிலக்கை கொண்டு வந்து பீகாரிலே பெண்களினுடைய அபிரதமான ஆதரவுகளை பெற்றிருக்கிறார். அதை கடந்து அங்கே பீகாரிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அரசு பணத்தை கொடுத்ததன் மூலமாகத்தான் அவர் அந்த வெற்றி வாய்ப்பை அபிரிதமாக பெற்றிருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், பீகாரிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுயதொழில் செய்வதற்காக பெரும்பான்மையான பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய செயல்பாடுகள் எல்லாம் அவர் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கிறது, அவர் வெற்றி பெற்றுவதற்கான காரணிகளாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதையும் கடந்து நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு எதிரியாக இருக்கின்றவர்கள், எதிர்க்கட்சிகளாக இருக்கின்றவர்கள் கூட அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாத அளவிற்கு ஒரு தூய்மையான முதல்வராக தொடர்ந்து அவர் செயலாற்றி இருக்கிறார் என்பது அவருடைய பெரும் பலமாக இருக்கிறது. அத்தோடு அவருடைய கூட்டணியிலே இணைந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் மீதும் எவராலும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாத, கரைபடியாத பொது வாழ்க்கையை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இப்படி இரண்டு பெரிய ஆளுமைகள் தூய்மையான அரசியலினுடைய அங்கமாக, அதற்கு சாட்சியாக, சான்றாக விளங்கக்கூடியவர்களாக மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டதனுடைய விளைவு அங்கே அந்த மகத்தான வெற்றி கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தமிழகத்திற்கு வருவோம். தமிழகத்திலும் இங்கே அரசியல் செய்கிறவர்கள் அத்தகைய வெற்றியை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்லாட்சியை தரக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பது சிலருடைய கேள்வியாக இருக்கிறது. இங்கே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள்.
நாம் சொல்லுவதை எவர் ஏற்கிறார்கள் ஏற்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை, சில நடைமுறைகளை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும் என்று சொன்னால் அதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அதிலே ஒன்று, தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த சமுதாயம் ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் அவர்கள் பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக கல்வி கற்க முடியாத நிலைமைகள் ஏற்படக்கூடிய அவலங்களை தடுத்து இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களினுடைய பெரும் சுமையாகவும் அவர்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை, பெரும்பான்மையான பொருளாதாரத்தை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் குழந்தைகளினுடைய படிப்புத்தான் இருக்கிறது. ப்ரீகேஜியிலே இருந்து எல்கேஜியிலே இருந்து அவர்கள் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்கு மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அந்த சுமையை தாங்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இதை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொண்டு தமிழகத்திலே அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி கற்பதற்கான வாய்ப்பை, அதற்கான பொருளாதாரத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் எந்த நிலையிலே கல்வி கற்கின்றவர்களாக இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு நாம் இலவசங்களை அளிக்க வேண்டும் என்று கூட நாம் தெரிவிக்கவில்லை. அந்த மாணவர்களினுடைய எந்த மாணவராக இருந்தாலும் அவர்களுக்கான கல்வி செலவை அரசு வழங்கும். அவர் எந்த கல்வி சாலையிலே கற்கின்றவர்களாக இருந்தாலும், எந்த கல்லூரிகளிலே, எந்த பல்கலைக்கழகங்களிலே, எந்த ஆராய்ச்சி படிப்பிலே கற்கின்றவர்களாக இருந்தாலும் அதை தன்னுடைய பொருளாதாரத்தினால் நிறைவு செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு அரசு பொருளாதாரத்தை கொடுக்கும். அந்த பொருளாதாரத்தை அந்த மாணவர்கள் கல்வி கற்றதற்கு பின்னால் பணிக்கு செல்கிற பொழுது, சுயமாக தொழில் செய்கின்ற பொழுது அதை அரசுக்கு திருப்பி செலுத்திக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களினுடைய கல்விக்கான பொருளாதாரத்தை அரசு தருவதற்கு, அரசு வழங்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உறுதி கொடுக்க வேண்டும். இதை உறுதி செய்கின்றவர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் கடந்து மூன்றாவதான ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பீகாரிலே எப்படி நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு தூய்மையான தொண்டு செய்கின்றவராக, கரைபடையாத கரங்களுக்கு உரியவராக, பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் முழுமையான தொண்டும் சேவையும் ஆற்றியிருப்பதற்கு அத்தாட்சியாக விளங்குகிறாரோ, அதே போல இந்த பாரத நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களும் அவருக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவர்கள், எதிரிகளாக இருக்கின்றவர்களும் கூட அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாத ஒரு தூய்மையான பொது வாழ்வினுடைய சான்றாக அவர்கள் விளங்குகிறார்களோ, அதை போல நாங்களும் இங்கே தூய்மையான அரசியல் செய்வோம், தூய்மையான ஆட்சியை நிலைநாட்டுவோம், தூய்மையாக பொது சொத்திலே இருந்து, பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தூய்மையாக செயலாற்றுவோம் என்பதை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக முன்வைத்து அதை உறுதி செய்கின்றவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும். இந்த மூன்று விஷயங்களை எவர் நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார்களோ அவர்கள் வெற்றி வாய்ப்பினை நிச்சயம் பெறுவார்கள்.
இன்றைக்கு தூய்மையான பொது வாழ்வின் அரசியலினுடைய சான்றாக விளங்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அவர்கள் பகிரங்கமாக தமிழகத்திலே அறிவிக்க வேண்டும். இங்கே தமிழகத்திலே எங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு எங்களுடைய பாரத பிரதமரை போன்று தூய்மையான சேவை செய்யக்கூடிய வாய்ப்பும் தகுதியும் உள்ளவர்களை மட்டுமே நாங்கள் வேட்பாளர்களாக நிறுத்துவோம். நாங்கள் வெற்றி பெற்றால் அத்தகைய வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு தருவோம் என்பதை அவர்கள் மக்கள் மத்தியிலே சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இந்த அடிப்படை விஷயங்களை எவரெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக தமிழகத்திலே உருவாகும். இன்றைக்கு புதிதாக அரசியலிலே களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதும் இன்றைக்கு தமிழகத்திலே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அடுத்து ஆட்சியில் அமர பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இவைகளினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எவர் ஆட்சி அதிகாரத்திலே அமரப்போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதிலேதான் தமிழகத்தினுடைய அரசியல் ஆர்வலர்கள் மக்கள் அனைவரும் அதற்கான சிந்தனைகளோடு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எவர் ஆட்சி அதிகாரத்திலே அமர்கிறார்கள், எவர் வெற்றி பெறுகிறார்கள், எவர் வெற்றி பெற்று ஆட்சியிலே அலங்கரிக்கப் போகிறார்கள் என்பதை கடந்து வெற்றி பெறப் போகிறவர்கள் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய மகத்தான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்கின்ற பொழுது தமிழகத்திலே அது விஜய் அவர்களாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் இவர்களினுடைய நிலைகள் உயர்ந்த நிலைக்கு மாற்றப்படும். அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வழிகாட்டுதலாக நம்முடைய செய்தியாக இருக்கிறது. அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் இந்த உலகத்தில் அமைதி உலகம் உருவாவதற்கு காரணிகளாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மாபெரும் எல்லையை எட்டுவதற்கு மனித குலத்தினுடைய மேன்மையை அடைவதற்கு அனைவரும் தர்மத்தோடு செயலாற்றுங்கள், தர்மத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிபூரண நல்லாசிகள்.